பிஜி சீட்டு வந்து நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா பிஜி நீட் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ எம்டி எம்எஸ் தென் டிஎன்பி சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிட்டுருக்கு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு சந்தோஷமான எக்ஸாம்னா, ஒரு எக்ஸாமுக்கு ஒருத்தர் போகிறாரு. அவர் எக்ஸாமு உள்ளே போயிட்டு ப்ரெசண்ட்டுக்கு கொடுத்துட்டு பேப்பரை மடித்து கொடுத்துட்டு வராரு. அவர் கூட சீட்டு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, என்னடா இது ஒன்றுமே தெரியல அப்படின்னு ஒரு 10 கொஸ்டின் ஏதோ எழுதுறாரு, 10 தப்பு, அவர் கூட சீட்டு. இப்படின்ற மாதிரி எல்லாம் சீட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் பாருங்கள், வேதனையான ஒரு விஷயம். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் மட்டும் பாவம் 7th பர்சன்டைல் 103 மார்க் வேணுமா குவாலிஃபைடுக்கு வேணும் அப்படின்னா. அதில் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்குது. தென் அன்ரிசர்வ்டு பிடபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா 5th பர்சன்டைல் 90 மார்க்ஸ் வாங்கணும். பட் எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் இருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசியில். அவங்க 0% எவ்வளோன்னா 0%லாம் என்னவா -40 மார்க் வாங்கினா கூட சீட்டு வாங்க முடியும். ரொம்ப நல்ல எக்ஸாம்ஸில் இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ்லாம் இந்தியாவில் வந்து குவாலிட்டியை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணும். சூப்பரான எக்ஸாம். அப்போ இது என்ன வழிவகுக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போய் எக்ஸாம் பேப்பரை மடித்து கொடுத்துட்டு வந்துரு, உனக்கு எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டு விட்டுரு, செகண்ட் ரவுண்ட் விட்டுரு, தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கும். ஐயோப்பா, என்ன அருமையான இதுக்கு போயிட்டு இன்ஸ்டியூட்டில் போய் படித்து பாவம்ப்பா குழந்தைங்க எல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கிறப்பே ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிஜி நீட்டுக்கெல்லாம் ரெடி ஆகுதுங்க. அப்போ என்னத்துக்கு 0% வந்து கொடுத்து இந்த சீட்டு வாங்குவாங்க அப்படின்றது தெரியல. இது நல்லா இருக்கா? எனக்கு புரியல, எனக்கு என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள் கீழே கமெண்ட்டில். ரைட்டா? தேங்க்யூ.